ஆமா வைகுந்தத்திலே வைகுந்தத்துல நீ யாருங்க? நான் தான் சாத்துக்கை இருந்தால் இருந்தால் தேவலோகத்திலிருந்து இருந்து இருந்திருந்தோம். வந்திருக்காங்களா? சீக்கிரமாக வர சொல்லு. நான் போய் சொல்லிட்டு வரேன். இந்த தேவலோகம் தன்னையாலும் சிறப்பாக வாய்ந்திருப்பது. நீ மட்டும்தான் வந்திருக்கியா? மனைவி சீக்கிரமா சீக்கிரம் சென்று வா. சந்தோஷமாகவே இருக்க வேண்டும். லட்சுமி ஐயா நாடி வந்த சேதி என்ன? நாடி வந்திருக்கிறீங்களே என்ன காரணம்? ஏது காரணம்?
ஆண்டவா என்னம்மா நாராயணா வாழ்ந்தனே நல்லாயிரு பூவை போட்டு ஒரு தேவன். என்ன காரணம் சொல்லுங்க ஐயா கண்டி முனிவர் ஓடி வந்தார் ஓடி வந்தார் ஓடி வந்து ஐயா தேவருக்கு அடிவதாக வந்த தேவையே இந்திராணியே நீங்கள் சதிபதிமா சந்தோஷமா இருக்கீங்களே ஆமா நானே திறந்தோறும் அரியும் சிவனின் கோரி யாகவத்தினாக யாகத்தை பழக்கமாச்சு இந்திய தினத்திலே நான் யாகத்தை வந்த பொழுது ஏங்க வர யாகத்தை வந்த பொழுது போது அக்கிரியாகப்பட்ட வரவில்லையே வரவில்லையே நீ தேவருக்கு அதிபதி ஆச்சு அதிபதியாச்சு அந்த அக்கிரி எங்க இருக்கின்றான் ஆமா அந்த ஒரு கல்வி கொண்டு வரவில்லை என்றால் இந்த தேவலோகத்தை மண்ணாகி விடுவேன் அதாவது சமைத்து விட்டார் நான் விட்டேன் ஐயா முனிநாதா ஆபத்தை கொடுக்க வேண்டாம் எங்களுக்கு ஒரு வார அவகாசம் கொடுத்தால் அந்த அக்கினி பகவான் எங்க இருக்கிறேன் தெரிவித்துக் கொண்டு வந்து இந்த தேவலோகத்தில் விடுத்து உன்னிடம் ஒப்படைக்கிறேன் அப்படி என்று அந்த முனிவரிடத்தில் சத்தியம் கொண்டிருக்கிறேன் சத்தியம் கொடுத்து விட்டு அந்த அக்கினி பகவான் எங்க தெரியவில்லை விடிந்தால் வெள்ளிக்கிழமை ஒரு வாரம் வைத்தேன் இன்றோடு ஒரு வாரம் முடியுது நாளைக்கு விடிந்தால் வெள்ளிக்கிழமை அந்த முனிவர் வந்தால் தேவலோகத்தை நீங்க யார் என்றுக்கு வந்த வேண்டாம் ஏன் என்றால் அப்பேற்பட்ட அக்கினி தேவன் வர வேண்டுமானால் தேவலோகத்திலே தேவர் விருந்தாகமத்தில் ஒன்று வைக்க வேண்டும் புரியுதா இருக்கக்கூடிய கும்பத்தி கத்தாக்களுக்கும் என்ன அதற்குரிய சாம்ராஜ்யம் வரக்கூடிய யமதர்மனுக்கும் அஷ்டதிஸ்க பாலர்கள் எவராக இருந்தாலும் சரி அவனி 52 ராஜாக்கள் அவர் சொல்றாருன்னு கேளு 14 லோகம் தேவர்கள் கிண்ணர் கெம்பிடர் சித்தி வித்யாதர் இப்படி சொல்லும்படியான மும்மூர்த்தியின் சொல்லும்படியான தேவர்களின் 3 கோடி தேவர்கள் அத்தனை பேர்களும் தேவற்றமான பேர்களும் சதியமதியமாகவே இந்த தேவலோக விருந்துக்கு வர வேண்டும். அப்படி தேவலோகத்துக்கு வந்தால் இருக்கக்கூடிய அனைவருக்கும் விருந்தளிக்க வேண்டும். இந்த அங்க அக்கினி தேவனை நான் வரவேற்பேன். ஐயா விட்டையா அப்படி 27 எழுத வேண்டும். 27 மகாராஜஸ்ரீ மகாகணம் பொருந்திய மகாராஜஸ்ரீ மகாகணம் பொருந்திய என்னது மகாராஜஸ்ரீ மகாகணம் பொருந்திய ஆமா ஆமா தேவலோகத்தாண்டு வரக்கூடிய தேவேந்திரன் எழுதக்கூடிய நிருபம் யார் என்றால் இருக்கக்கூடிய தேவர்கள் அனைவருமே எங்கீங்க அங்கதான் இருக்குது எங்கி தேவலோகத்திலே தேவ விருந்து வைக்கின்றார்கள். தேவ விருந்து ஏங்க அந்த அம்மா வருஷம் அப்பதான் நான் எழுதுவேன். என்னங்க சொல்லுங்க. நம்ம முன்னாடி சபாநாயகரை நம்ம அமர போறோம். எல்லாம் இருந்தாலும் நம்ம இல்லாம அங்க நடக்காது. அதெல்லாம் முன்பாக நில்லு. திரும்பாக மட்டும் கரெக்டா எழுதுறாரு. நீ பார்க்கணும். இரு அம்மா இங்க எடுத்துக்கிறான். ஆகினால் தேவலோகத்திலே தேவ விருந்தாக மட்டும் வைக்க போகிறோம். மைய அதிகமாகி போச்சுமா. ஓ இங்க உதற அப்புறம் பத்திரம் வீணா போடும். இன்னொன்று வந்துரு மேல பார்த்து உதறாங்க. ஆகினால் தேவலோகத்திலே தேவ விருந்தாக மட்டும் வந்து நடக்க போகிறது. இருக்கக்கூடிய அனைவருமே சதியமதியமாகவே வர வேண்டும். இப்படிக்கு தேவ இந்திரன் இந்திராணி எழுதியா இந்த நிருபமாகப்பட்டது இருக்கக்கூடிய அனைவருக்குமே சொல்ல கையெழுத்து போட்டேன். சரி கையெழுத்து போடணுமா? ஆமா கையெழுத்து போடு. கையெழுத்து போடு. உங்க லோகத்தில் இப்படிக்கு தேவேந்திரன் ஏமா நீ கையெழுத்து போடு. ஏமா நீ போடு. எங்க போடுனா இங்க போடு. பத்திரத்துல போடு. நிருபம் பத்திரம்
மாட்டாச்சா போய் அனுப்பிடலாமா? உன் கையெழுத்து போடுற. போய் அங்க ஏத்து. ஆமா. இறங்க வரா. இரு முன்ன இடி அடி. தப்பா என்னடா இவ்வளவு நேரம் இருக்கக்கூடிய எழுத்தெல்லாம் எழுதுனேன். எங்க சொல்ல எழுதுனேன். போய் கை நாட்டு வைக்கிறேன். ஐயா நான் பாண்டியில இருந்து 10 வரைக்கும் எழுதுவேன். பாண்டியில பக்கம் தான் பாண்டி. பாண்டியில இருந்து 10 வரைக்கும் எழுதுவேன். எழுதுவேன். ஆமா. நம்ம கையாத்து போட்டோம்னா ஆமா நம்ம பேரை வச்சு நாளைக்கு நம்ம வீட்டுக்கு வந்துருவானுவேன். கை நாட்டு வச்சுட்டுனா தப்பிச்சுக்கலாம். உஷாராகிறீங்க. ஆமா. பரவாயில்ல. முதலாக நிர்மமாக என்ன செய்ய வேண்டும்? இருங்க சீல் குத்தணும். சீல் குத்து பாரியா? ஆமாங்க. சரி குத்துறாம்னா. பகவானே குத்தியாச்சுங்க. போப்பா. இந்த நிர்மமாக முதலாகவே சாம்பலாபுரி ஆண்டு வரக்கூடிய யமதர்மனிடத்தில் செல்ல வேண்டும். செல்ல வேண்டும். அதனால சாம்பலாபுரி போக வேண்டும். நீ ஒரு பெருமாள் நம்மாழ்வார் குழுவினர். ஆமாம். நம்மாழ்வார் குழுவார் பஜனை குழு. ஆமா. சொல்லும்படியான அன்பர் நண்பர் எனக்கு கொடுத்தது 50 சொல்லும்படியான இந்த ராமசாமி மேலே வாழ்த்தி இந்த 50 லட்சம் அன்னிவர் பங்கிலே இருந்து நோயற்ற வாழும் குறையற்ற செல்வமும் ஒருகாணிக்கு கொடுக்க மறுகாணிக்கு வளர வேண்டும் என்று எல்லா வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். இப்படியாக குடும்பமானது யமலோகத்தை சொல்லும்படியான சாம்பலா வேந்தன் இருக்கும்படியான சாம்பலாபுரி செல்ல சாம்பலாபுரியை திகத்தோடு பரிவாரம் செய்ய முடியாது. நீதி தர்மமாக இருக்க முடியாது. யம தர்மன் வருகிறார். அன்னவரால் விளக்கம்